என்னோட உடல்நிலை சரியில்லாத நான் 25 ஆண்டுகளாக பள்ளியை நடத்தி வருகிறேன். என் உடல்நிலை சரியில்லாத காரணத்திலும் என் கணவர் என்னோட சரியில்லாத காரணத்தினால் நான் 3 ஆண்டுகள் விஜயலட்சுமி யூனிவர்சிட்டி என்பவருக்கு லீஸ் கொடுத்துருந்தேன். அவங்க என்னை 6 வருஷம் லீஸ் கொடுத்ததப்போ சரியாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி என்னை ஸ்கூலில் போனாவே என்னை கீழே தள்ளி விடுறாங்க. தகாத வார்த்தைக்கு பேசுகிறாங்க. ஆள் வச்சு பிறப்புறாங்க. எங்களை இவர் ட்ரஸ்ட் மெம்பர் இவர் போனாலும் வெளியே தள்ளி விடுறாங்க. எங்களை பார்த்தாவே உள்ள கார் உள்ளே போனாவே கேட் உள்ளே பூட்டி விடுறாங்க. நான் எஸ்பி ஆஃபீஸ் என்னோட வாரிசு எனக்கு வாரிசு இல்லை. இதை நம்பி தான் இருக்கிறேன். வேறு எந்த சோர்ஸ் இல்லைங்க. எனக்கு கணவரும் வயசானவர் 2ஆம் தரமாக எனக்கு கட்டி கொடுத்தாங்க. எனக்கு குழந்தைங்களே இல்லை. இந்த ஒரு சோர்ஸ் வச்சு தான் நான் வாழ்வாதாரமே எனக்கு இது ஒன்று தான். இதை வச்சு தான் நான் வாழணும். 2 வருஷமாக வாடகை கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டாங்க. அதுவும் நான் எப்படியோ குடும்பத்தை ரன் பண்ணின்னு வந்துட்டேங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னால் ரன் பண்ண முடியாது. அவங்க எனக்கு இந்த வாழ்வதுன்னா நான் சாவறது தவிர வேறு எந்த வழியும் எனக்கு இல்லைங்க. கலெக்டர்மாகிட்டே மனு கொடுத்துட்டேன், எஸ்பிக்கிட்டையும் கொடுத்துட்டேன், டிஎஸ்பிக்கிட்டே கொடுத்துட்டேன், பள்ளிக்கொண்ட போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டேன், எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டேன். எங்கேயுமே எனக்கு வேலை ஆகலைங்க. கடைசியாக நான் இவங்ககிட்ட வந்திருக்கேன். இவங்ககிட்டே எனக்கு வேலை ஆகலைன்னா நான் சூசைட் பண்ணுறது தவிர வேறு எந்த வழியும் எனக்கு இல்லை. நானும் என் கணவர் சாவத்தான் எனக்கு வழிங்க. வேறு எந்த வழியும் எனக்கு இல்லைங்க. 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. மே மாதம் நான் போய் 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். மாதம் 70,000 சொல்லிட்டு போட்டாங்க. 1 வருஷம் தான் எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களே தவிர அதுலேயும் நிலுவை இருக்குது, நிலுவை தொகை இருக்குது. 1,40,000 அதுலேயும் தொகை மிச்சம் இருக்குது. 2 வருஷமாக எனக்கு வாடகை கொடுக்காம என்னை இந்த மாதிரி அலை கிடைக்கிறாங்க. இருக்குங்க சார், எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஒரு ஜெராக்ஸ் இருக்குது சார். என்ன மாதிரி ஒரு பார்த்தீங்க சார், பார்த்துங்க. அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கு. அம்மாவும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி செய்கிறேங்க. இந்த கையெழுத்து